நினைக்கிறேன். சௌந்தர்யா தான் நான் நினைக்கிறேன். பாப்பேன் நான் நிறைய சௌந்தர்யா தான் வின் ஆவாங்க நினைக்கிறீங்க? முத்துக்குமரன் நினைக்கிறேன். இந்த வாட்டி யார் வின் ஆவாங்கன்னு நினைக்கிறேன்? முத்துக்குமரன் முத்துக்குமரன். பிக் பாஸ் பாப்பீங்களா? பாப்போம் ப்ரோ. இந்த வாட்டி யார் வின் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? என் நெஞ்சு முத்து தான் இருக்கு வாய்ப்பு. சௌந்தர்யா ஜெயிப்பாங்கன்றாங்களே, அதை பத்தி என்ன சொல்றேன்? ஆனா நான் சௌந்தர்யா ஃபேனு தான். சௌந்தர்யா ரியாக்ஷன் தான் இங்க இருக்குது ஹைலைட். ஆனா அவங்க ஜெயிச்சா நல்லா இருக்கு என்ன பொறுத்த தெரியும். இல்ல சௌந்தர்யா பிஆர் டீம்ல வச்சிட்டு இருக்கன்றாங்களே, அதுக்கு எந்த வாய்ப்பு இல்ல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா தான் மூவ் பண்றாங்க மட்டும். அவங்க ஒரு வீடியோல சொன்ன மாதிரி இருக்கு. அதை தவிர வேற யாரெல்லாம் ஜெயிக்கலாம்னு நினைக்கிறீங்க? அதை தவிரனாக்கா இந்த ஓட்டிங் பாயிண்ட் பார்க்க வரையும் பார்த்தா சௌந்தர்யா தான் இப்போது ஓட்டிங்ல இந்த செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. சௌந்தர்யானா இந்த வாய்ப்பு இருக்கு. ஜாக்லின்லாம் இந்த ஃபர்ஸ்ட்ல இப்போ அவங்க வெளியே போகணும்னு நினைக்கிறதுக்கா கண்டஸ்டன்ட்ல ஜாக்லின்ல வெளியே போயிடுவாங்க. சரி, தீபக் வெளியே போனாரு, அது எப்படி இருக்கு உங்களுக்கு? தீபக் அவர் ஒரு கேப்டனா மட்டும் நல்லா பாத்துக்கிட்டாரு வீட்டை. அதை பொறுத்தவரையும் மீதி இதுலயும் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. அதனால தான் வெளியே போனது வாய்ப்பு இருக்கு. இல்ல எல்லாரும் அன்ஃபேர்ன்றாங்களே அவர் போனது, அதை பத்தி? அன்ஃபேர்னா அவருக்கு மக்களிடம் அவ்வளவோ ஓட்டு இருக்காது. ஓட்டு மூலியமா தான் வெளியே போறாங்க. ஓட்டு இல்லாதாச்சும் வெளியே போயிருக்கலாம். சரி, பிக் பாஸ் பாப்பீங்களா? பாப்போம் ப்ரோ. யார் வின் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? முத்துக்குமரன் தான் வின் ஆவாரு. என்ன ரீசன் சொல்ல முடியுமா? பிகாஸ் அவர் இருக்கிற கேம்லேயே பார்த்தீங்கன்னா அவர் தான் கரெக்டாக விளையாடுறான்னு நினைக்கிறேன். மற்றவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஏதோ கடமைக்கு விளையாடுறன்ற மாதிரி இருக்குது. அது சௌந்தர்யால ரியாக்ஷன் கோசம்லாம் ஓட்டு போட முடியல ப்ரோ. அதெல்லாம் ஓட்டு வாங்குறாங்களா ப்ரோ? ஓட்டு வாங்கலாம், அது எத்தனை நாளைக்கு வின் பண்ணுறதுன்னு ஆனஸ்ட்டாக ஒரு பீப்புள் சைடுலேருந்து ஒரு பேசிக்காக ஒரு ஓட்டிங் எடுக்கணும் கூட. யார் அவங்களுக்கு இதுவாக ஆனஸ்ட்டாக விளையாடுறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போட முடியும். அதனால முத்துக்குமரன். இப்போ ஹானஸ்டா விளையாடின தீபக் வெளியே போயிட்டாரு, அதை பத்தி சொல்ல முடியுமா? அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இப்போ 2 பேரும் நல்லா விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல யார் ஃபுல்ஃபில்லாக 100% அவங்க கொடுக்குறாங்களோ அவங்க தான் வர முடியும். அது நம்மளாம் முடிவு பண்ணுறது தான். நம்மளுக்கு இருக்கிற தாட்டி எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியல. அதனால விஜய் விஷால் பத்தி நான் நினைக்கிறேன். விஜய் விஷாலா, அவர் லவர் பாய். அவரு பண்ணலாம். அவர் பண்ணது வரைக்கும் இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம். பட் அவ்வளோ தூரம்லாம் இல்லை. ஓ, முத்துக்குமரன் தான். முத்துக்குமரன். ஆமாங்க. ஓகே ப்ரோ. ஓகே, தேங்க்ஸ். நீங்க பிக் பாஸ் பாப்பீங்களா? பாப்பேன். இந்த வாட்டி யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? முத்துக்குமரன் நினைக்கிறேன். ஏன், என்ன ரீசன் தெரியுமா? இல்ல ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன். ஹைடா தம்பி, ஹைனா பிக் பாஸ் பாப்பியா? பாப்பேனா. இந்த வாட்டி யார் வின் ஆவாங்கன்னு நினைக்கிறேன்? சௌந்தர்யா தான் நான் நினைக்கிறேன். பாப்பேன் நான் நிறைய சௌந்தர்யா தான் வின் ஆவாங்க. இந்த அக்கா தான் வின். சௌந்தர்யா பிஆர் டீம்னு ஒன்று வச்சிருக்காங்களே, தெரியுமா? தெரியும். அப்படின்னா என்ன தெரியுமா? தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியாதா? வேற யாரு பிடிக்கும்? எனக்கு சௌந்தர்யா அக்கா தான் பிடிக்கும். சௌந்தர்யா தான் பிடிக்கும். ஆமா. தீபக் வெளியே போயிட்டாரு, அதை பத்தி தெரியுமா? தெரியும். அவர் போனது கரெக்ட்னு நினைக்கிறியா? தப்பு தான். ஹாய்ண்ணா. பிக் பாஸ் பாப்பீங்களா? பாப்போம். இந்த வாட்டி யார் வின் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு தீபக் அண்ணா இல்லைன்னா முத்துக்குமரன். தீபக் தான் 2 நாளைக்கு முன்னாடியே வெளியே போயிட்டாரு. இப்பதான் பார்த்தேன். முத்துக்குமரன் ஜெயிச்சா ராயன். முத்து இல்லைன்னா ராயன். சௌந்தர்யா பிடிக்குமா? பிடிக்காது. ஓகே. பிக் பாஸ் பாப்பியா? இந்த வாட்டி யார் வின் ஆவாங்கன்னு நினைக்கிறேன்? முத்துக்குமரன். வேற யாரு? முத்துக்குமரன் அப்படி இல்லைன்னா சௌந்தர்யாக்கு வாய்ப்பு இருக்கு. சௌந்தர்யா பிஆர் டீம் வச்சிட்டு இருக்காங்களே, அது தெரியுமா? அதை பத்தி தெரியும். ஆனா அந்த டீம் அவங்க இருக்கிறது இல்ல. அது அவங்க இருக்கிறது இல்ல. அவங்க ஆள் செட் பண்ணி அது மாதிரி ஓட்டு வாங்குறாங்கன்ற ஒண்ணு இருக்குல்ல, கான்ஃபிடென்ட்டா இருக்கு, அப்படிதான் இருக்குன்ட்டு. ஓகே. எத்தனை சீசனா பாத்துட்டு இருக்க? நான் 3 சீசனா பாத்துட்டு இருக்கேன். ஓகே. தீபக் 2 நாளைக்கு முன்னாடி வெளியே போயிட்டாரு, அது கரெக்ட்னு நினைக்கிறியா, ஃபேர்னு நினைக்கிறியா, அன்ஃபேர்னு நினைக்கிறியா? தப்பு தான். ஏன்? அவர் வெளியே போயிருக்க நல்லா தான் விளையாடுவாரு. எல்லாமே நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப எப்படி அவர் வெளியே அமைக்கலாம்? சரி, விளையாடவே தெரியாத ஆளுங்களாம் உள்ள இருக்கிறாங்களே, அவங்கள பத்தி நான் சொல்றேன். பேர் தெரியல. யாரு? ராயனா? ரயான் இல்லனா பவித்ரா சரியா விளையாடலன்னு நினைக்கிறீங்க? சரியா விளையாடு. ஜாக்லின் அவங்க அவங்க வாய்ஸுக்கு தான் இது ஆகுது, மோஸ்ட் போகுது. மற்றபடி அவங்க எதுவும் இல்லை. அப்போ அவங்களும் வேஸ்ட் தான்ற. அப்போ முத்துக்குமரன் தான் இந்த வாட்டி. என்ன சொல்ல? பிக் பாஸ் பாப்பீங்களாண்ணா? பாக்குறேன் தல. யார் வின் ஆவாங்க? யாருக்கு வின் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ அவரு இருக்காருல நம்ம தமிழ், அவர் நல்ல பேர் அவராச்சு. யாரு? முத்துக்குமரனா? முத்துக்குமரன். அவர் தான் வின் ஆவார், எனக்கு நல்லா தெரியும். ஏன்? அவர் நல்ல பேச்சு, நல்ல ஒரு ஸ்பீக்கு, தமிழ் நல்ல உச்சரிப்பு. அவர் தமிழ் நல்ல ஒரு பாரம்பரியத்தை கொண்டு வர்றாரு. அதனால அவர் தான் வருவாரு. நல்ல டைட்டில் வின்னர் அவர் தான் வருவாரு. தமிழ்லாம் நல்லா பேசின மஞ்சரியே வெளியே அமிச்சிட்டாங்களே. அது இருந்தாலும் இப்ப நம்ம அவரு நல்லா ஒரு வைபா பேசுறாருன்னா முத்துக்குமார், அதனால அவர் தான் அடிப்பாரு. ஆமா.
எனக்கு தெரிஞ்சு அவர் தான் அடிப்பார். ம். ஆமாம்.